இன்றைய தெய்வ வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நினைவுகளே. ஆமேன். கர்த்தர் தம் மக்கள் மீது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டிருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து அவர் விடுதலையை தருவார். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகின்ற இஸ்ரேல் மக்கள் 70 ஆண்டுகளுக்கு பின்பு சேர்க்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்த வசனம் அளிக்கிறது. கடவுள் நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை கட்டுப்படுகிறார். நமக்கு நன்மையானதை தருவார். சமாதானத்துக்கான முடிவுகளை அவர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெளிவாக தெரியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மீது வைத்திருக்கும் திட்டம் நல்லது. அது சமாதானத்தையும் இருகாத நம்பிக்கையும் தருகிறது. நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகள் தாமதமாக போகலாம், ஆனால் அது நன்மைக்காகவே இருக்கும். நம் வாழ்வில் நடக்கும் சோதனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக ஒரு மேன்மையான நிலைக்கு நம்மை வழி நடத்துவதற்காக ஆகும். கடவுளின் திட்டம் ஒரு தனி மனிதனின் வாழ்வை சமாதானமாக மாற்றுவதே. இன்று உங்கள் கவலைகளை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை சரியாக வழிநடத்துவார். கர்த்தாவே, என் வாழ்க்கையை உம்முடைய திட்டம் நல்லதென்று நான் நம்புகிறேன். என் பயங்களையும் கவலைகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையும் ஊழியக்காரர்களையும் அவள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். VBSஐ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுத பிள்ளைக்கு நல்ல மதிப்பெண்கள் வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய உலகத்தில் இருக்கிற ஒரு சமாதானத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு சந்தோஷத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிறுமிண்டல் பிள்ளைகள் முடிவுக்கு வந்து எல்லாரும் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன தேவை உண்டு தேவனை அறிவீர் கர்த்தாவே. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படணும்னு சொன்னீங்க ஆண்டவரே. வியாதியை உணர்த்து நீக்கியும் சொன்னீங்க ஆண்டவரே. உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்விப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்குங்க தாவா. இந்த வேலையிலாளுக்கு நல்ல வேலையை தாங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை தாருங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.